நம்பர் வண்டி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னை மாரத்தான் 2025 வந்து காலையில் 4 மணிக்கே ஆரம்பிச்சிருச்சுங்க. செம்ம க்ரௌடு, 12,000 பேர்கிட்ட இந்த மாரத்தானில் கலந்துக்கிட்டாங்க. நீங்கள் பார்க்குறது வந்து விவேகானந்தர் இல்லத்தில் அங்கே வந்துட்டுருக்காங்க. மாரத்தான் இப்போ ஓடும்போது அந்த சன்ரைஸ் பார்க்குறோம் இல்லையா பீச்சில், அது வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த காந்தி சிலைக்கு எதிரில் வந்து சன்ரைஸ் மேலே வரும்போது நல்லா இருந்துச்சு. இப்போ மெட்ரோ போட்டிருக்கனால அவ்வளோ பார்க்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு 7 மணிக்கே வந்து நிறைய பேர் ஃபினிஷிங் பாயிண்ட்டை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஓட முடியல, ஏன்னா நிறைய ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. பட் இந்த டைம் வந்து உங்களுக்கு ஓடுற அளவுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குது, கொஞ்சம் ஓடுறதுக்கு நல்லாவே இடம் இருந்துச்சு. நிறைய பேர் இந்த வாட்டி வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணலையோ எனக்கு என்னவோ கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இதோட கூட்டம் நிறையா இருந்துச்சு. இந்த வருஷம் கொஞ்சம் கம்மி மாதிரி தான் தெரியுது. பட் ஆனாலும் இயர்லி வந்து ஃபஸ்ட் வீக் வந்து எப்பயுமே இந்த மாரத்தானுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். இந்த தடவையும் வந்து 12,000 பேர் கலந்துக்கிட்டது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. கமிஷனர் ஆஃபீஸ்க்கு எதிரில் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இவங்க ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க வந்து ஆர்கனைசர்ஸு, இவங்களும் ஃபோட்டோ எடுத்தாங்க. அதே போல் வந்து மாரத்தான் ரன் பண்ணுறவங்களும் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஃப்ரெஷ் ஒர்க்கர்ஸ் வந்து அவங்களோட சைட்டில் நம்ம போய் இதை வந்து எடுத்து பார்த்துக்கலாம். அவங்களோட பிப் நம்பரை போட்டு அந்த சைட்டில் போய் நம்ம பார்த்துக்கலாம். பட்டினப்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மணிக்கே வந்து சன்ரைஸ் வந்து நல்லா சூரிய உதயம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த மீன் கடை புதுசாக திறந்தாங்க இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில். முன்னாடி பார்த்தீங்கன்னா நேப்பியர் பிரிட்ஜிலிருந்து மலர் ஹாஸ்பிட்டல் நம்ம அது வரைக்கும் நம்ம போயிட்டு வரோம். ஒரு 10 கிலோமீட்டர் ஃப்ளைஓவர் ஏறி இறங்கி அப்படிலாம் போயிட்டுருப்போம். இந்த வாட்டி வந்து கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா நம்ம வந்து பீச் ரோட்லேயே போயிட்டு ஒரு யூடர்ன் போட்டுட்டு வரோம். அதாவது பட்டினப்பாக்கம் வரைக்கும் போயிட்டு ஒரு யூடர்ன் போட்டு தான் வரோம். இது வந்து கொஞ்சம் இது இல்லை. ஆம்புலன்ஸ் பார்த்திங்கன்னா போயிட்டே இருந்துச்சு. போயிட்டு அதை வந்து ஒரு டெஸ்ட் ட்ரையல் மாதிரி பண்ணாங்களா என்னன்னு தெரில. பட் யாருக்கும் இன்னும் ஆகலை. காலையில் பீச்சுக்கு குதிரையை கொண்டு போகிறாங்க. இந்த பஸ்ஸில் தான் நம்ம வந்து ரிட்டர்ன் வரலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. பட் யாரும் வந்து ரிட்டர்ன்ஸ் போகிற அளவுக்கு ஒன்றும் தேவைப்படலை. ஃபினிஷிங் பாயிண்ட்டுங்க, ஃபினிஷிங் பாருங்கள். அதில் வரும்போது அந்த 2.39 வந்துருச்சு. நாங்கள் வரும்போது 6:15 நாங்கள் கிளம்புனோம். வரும்போது 2:39 வந்துருச்சு. 2 hours 39 minutes ஆயிடுச்சு. பட் ஆனால் இதுக்கு முன்னாடியே வந்து எல்லாருமே முடிச்சுட்டாங்க. ஆக்சுவலாக வந்து 1 hour 45 minutes 30 minutes வந்து எல்லாருமே கவர் பண்ணிட்டாங்க முன்னாடியே. கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க வேண்டியிருந்ததுனால கொஞ்சம் டிலே ஆச்சு. ஃபினிஷிங் பாயிண்ட் வந்த பிறகு எல்லாருமே வந்து அங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறது வந்து யூஸ்வல் தான். வால்னியில் எப்பயுமே வந்து அவங்க அந்த ப்ரொவைட் பண்ணுவாங்க, கால் மசாஜ் மாதிரி பண்ணி விடுவாங்க. அது எப்பயுமே வருஷம் நடக்கிறது தான். யாருக்காச்சும் சுளுக்கு ஏதாவது வந்து இருந்தது அப்படின்னா அங்கே போயிட்டு வந்து அவங்க வந்து இது பண்ணிப்பாங்க. அங்கேருந்து மெடல் வாங்கிட்டு டைரெக்டாக வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் போகிற இடத்துக்கு வந்திருக்காங்க. இது வந்து ஸ்டெப்ஸ் மாதிரி மேலே வச்சு கீழே இறங்குற மாதிரி இருந்துச்சுங்க.
இது ஃபஸ்ட் டைம். ஏன்னா நடுவில் வந்து இது மதில் செவர் இருக்குது. அந்த மதில் செவருக்கு மேலே நம்ம ஏறி கீழே இறங்குற மாதிரி வந்து செட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. பெரிய கிரவுண்டு. இங்கே தான் வந்து நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் நம்மளுக்கு கொடுப்பாங்க. பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குற இடம் பார்த்திங்கன்னா நிறைய இடம் வந்து ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்குன்னு தனி க்யூவு. கீழே கூட உட்காந்து தான் சாப்பிட்டாங்க. அதுக்காக ஏதாவது ஒரு சேர் மாதிரி கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்னால் ரொம்ப பெருசாலாம் இல்லைங்க. கொஞ்சோன்னு பொங்கல் இருக்கும், 2 இட்லி இருக்கும், ஒரு வடை, இவ்வளோ தான் பிரேக்ஃபாஸ்ட்டு. காலையில் வந்து ட்ரெயினில் வர்றது தான் பெஸ்ட்டுங்க. ஏன்னா வந்து 4 மணி 5 மணிக்கு வந்து நம்ம பார்க்கிங் வந்து ஃபெசிலிட்டி கிடைக்க மாட்டேங்குது. போலீஸும் வந்து அங்கே நிறுத்தக்கூடாது, இங்கே நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டான பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து கிடைக்கல. ட்ரெயினில் வருது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டுங்க. ட்ரெயினில் வந்துடலாம். மெட்ரோ அவங்களே டிக்கெட் கொடுத்துருக்காங்க, அது யூட்டிலைஸ் பண்ணாமல் போயிடுச்சு. இனி வந்து மாரத்தான் நெக்ஸ்ட் இயர் நடக்கும்போது மோஸ்ட்லி வந்து ட்ரெயினில் வர்றது தான் பெஸ்ட்டுன்னு தோணுது. ஏன்னா பார்க்கிங் விடவே இடம் இல்லை. குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஆஃப்டர் மெடல்ஸ் வாங்கின பிறகு வந்து கேதர் பண்ணி அவங்க ஃபோட்டோ எடுக்கிறது வந்து அந்தந்த கம்பெனிஸ் வந்து அவங்க டிஷர்ட்ஸ் போட்டுக்கிறது. இதாங்க ஃபினிஷு. இவ்வளோ தான் இந்த வீடியோவில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.